இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க படிக்கிறதுக்கு வராங்க. அதுல 2 பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா பேசிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த ராட்சசி பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட தலையில இருக்க அந்த முடிய கலட்டி கீழே வீசிட்டா. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஷாக்காகி போய் அப்படியே நின்றுட்டு இருக்கா. இது கூட இந்த பொண்ணு சொல்றா, அவெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் பொண்ணே இல்ல, சைக்கோ, அதெல்லாம் பத்தி நீ ஃபீல் பண்ணாத வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமுடியை எடுத்து கையில கொடுக்குறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு தலையில போட்டுக்கிட்டு அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள போறாங்க. அப்படி போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ராட்சசி பொண்ணு வந்து அந்த பொண்ணோட தலையில இருக்க தலைமுடியை கலட்டி அங்க இருக்க எல்லா பசங்களுக்குமே காட்டி ரொம்ப கிண்டல் பண்றான். அதுவும் இல்லங்க அந்த பொண்ணை போட்டோவும் எடுக்கிறா. இதை போட்டோ எடுத்தனால அந்த பொண்ணு மூஞ்ச கையை வச்சு மறைக்கிறா. அதுக்கப்புறமா அந்த கிளாஸுக்கு டீச்சர் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டேபிள்ல படுத்து அப்படியே அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வரா. அங்க இருக்க எல்லா பசங்களுமே அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறாங்க. எதுக்காக என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு டோரை போய் பாக்குறா. அந்த டோர்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட போட்டோவை ஒட்டி வச்சிருக்கா. அப்படியே மனசோட போயிட்டு அந்த டோர்ல இருக்க அந்த போட்டோவை கலட்டி கையில கசக்கிட்டு வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா அந்த ராட்சசி பொண்ணு இன்னும் கையில நிறைய போட்டோக்களை வச்சு அங்க இருக்க எல்லா பொண்ணுகிட்டையும் கொடுத்து கிண்டல் பண்றா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து கேக்குறா, நீ ஒரு பொண்ணு தானே, எதுக்காக என்ன இப்படி அசிங்கப்படுத்துற, ஏன் இந்த மாதிரி பண்ற, இந்த மாதிரி ஏன் நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல. நாங்கெல்லாம் அப்படித்தான் இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட சொல்றேன். இவ ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ராட்சசியோட அம்மா வந்து கூப்பிடுறா. அங்க என்ன பண்ற, வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருந்து அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த ராட்சசியோட அம்மா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு அங்க சொல்றா, இங்க வந்து பாரு உன்னோட தங்கச்சிக்கு வந்த நிலைமை அப்படின்னு சொல்ல. என் தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவளோட அம்மா பாத்தீங்கன்னா தங்கச்சியோட தலையில இருக்க அந்த தொப்பியை கலட்டி காட்டுறாங்க. பாத்தியா அவனோட தங்கச்சிக்கு வந்த நிலைமையும், அவளோட தலையில இருக்க எல்லா முடிகளுமே கொட்டி போச்சு, என்ன பண்றேன்னு தெரிய அவ ரொம்ப ஃபீல் பண்றா அப்படின்னு சொல்ல. இதை பார்த்து அந்த ராட்சசி ஷாக்காகி போய் ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அப்படி அழுகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்ததும் ராட்சசி கேட்கிறா, நீ எப்படி இங்க வரலாம் அப்படின்னு கேட்கும்போதே சத்தம் போடாத அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசியோட தங்கச்சி கிட்ட போறா. போயிட்டு இந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு சொல்றா, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு மேஜிக் செய்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறா. அப்படியே பாத்தீங்கன்னா அவளோட கையில இருக்க பேக்ல இருக்க ரோப்பா தலைமுடிகளை எல்லாம் எடுத்து அந்த தங்கச்சியோட தலைக்கு போட்டு காட்டுறா. போட்டு காட்டும்போது இவனும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்புறா. அப்ப அந்த ராட்சசி பொண்ணு வந்து சொல்றா, என்ன மன்னிச்சிரு, நான் நிறைய கொடுமை செஞ்சிருக்கேன், என்ன எப்படியாவது மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்றா, அதெல்லாம் பரவாயில்ல, நான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்காக மட்டும் அடிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த ராட்சசி பொண்ணு கேட்கிறா, எதுக்காக அடிச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்ல. அப்பதாங்க அந்த பொண்ணு, எனக்கு எந்த ஒரு நோயும் இல்ல, என்னோட தலைமுடியும் கொட்டல, நானா தான் என்னோட தலைமுடியை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. அந்த ராட்சசி பொண்ணு கேட்கிறா, எதுக்காக நீ அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது இப்ப சொல்றா, என்னோட தங்கச்சிக்கு ஒரு கொடிய நோய் வந்ததால அவளோட தலைமுடியெல்லாம் கொட்டிடுச்சு, அதை பார்த்து என்னோட தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா, இதை பார்த்து என்னால தாங்க முடியாதனால நானே என்னோட தலைமுடியை நானே கட் பண்ணிக்கிட்டேன், இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல. ரொம்பவே கவலைப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா.